ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. ஹீரோ மேலே வந்து ரைனா விழுகிறா. ஹீரோ உனக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ரைனாட்ட கேட்டுட்ருக்கான். புருஷன்காரன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின்ட்டே மைசா அப்படின்னு சொல்லி கத்த, இங்கே ஹீரோயின் ஹாய் சொல்லிட்டு போகிறா. யார்ட்டன்னு பார்த்தா ஸ்ரேயா கிட்ட. அவனை டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டு போகிறா. இவன் என்ன கண்டுக்கிறாம போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து கிறுக்கு பிடிச்ச மேனேஜர் என்ன பண்ணுறான்னா சீனியரையும் ஹீரோயினையும் கூட்டி வச்சுட்டு, இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்த ப்ராஜெக்ட் விளங்கலை, என்னத்தை பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல, வேறு ப்ராஜெக்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறான். மேனேஜர் பையன் சரியான ஜொல்லு போல இருக்குது. ஹீரோயினை பயங்கரமாக திட்டிட்டு ரைனாவை பிடிச்சி நல்லா தாங்கிட்டு இருக்கான். கால் நொண்டி நொண்டி நடக்கிறியாமா, லீவ் வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜெய் தான் பண்ணியிருக்கான். ஹீரோயினை வந்து அவனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கான். அவன் ஷெஃபாக இருக்கான் போல இருக்குது. ஹீரோயின்ட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அவன்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன், என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. ஏன்னா வந்து இவ ரீயூனியன் போயிட்டு வந்திருப்பா இல்லையா, அப்போ ஹீரோயினை ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதனால் வந்து இந்த ஃபேஸ்புக்கே வந்து டெலீட் பண்ணிவிட்டு ரொம்ப வெறுத்து போய் இருந்திருப்பா. இப்போ இனிமேல் நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னோடனே நம்ம ஜே வந்து என்னையும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேவும் ஃபாலோ வந்து வாங்கிடுறான். இங்கே வந்து நம்ம ரைனாக்கு எப்படி தான் மூக்கு வெறுத்துச்சுன்னு தெரில, கரெக்டாக வந்துடுறா. வந்துட்டு ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் சின்ன வயசில் ஏதோ சில்லறத்தனமாக பண்ண வேலைனால உங்கள் 2 பேருக்கும் எவ்வளோ கெட்ட பேர், உங்கள் காதலை நான் பிரிச்சுட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் நான் வந்து எந்த விதமான தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோனை கோர்த்து விட, ஹீரோயினும் ஆமாம் ஆமாம் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்படி 2 பேரும் போயிட்டு இருக்கப்போ ரைனா சொல்றா, இது மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்திட்டான், என்னை பிரேக்கப் பண்ணிட்டான், நானும் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன். கேட்டவுடனே ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா வந்து பாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, இவன் கூப்பிட்டு வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு பிரேக்கப் பண்ணியிருப்பான். கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சுட்டு ரைனா ரொம்ப கோவத்தில் சுடுப்பால் எடுத்து தலையில் ஊற்றிட்டு போய் தொலைடா நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பா. இப்போ அது எல்லாமே இல்லாமல் வேற மாதிரி நடக்குது. இது போக இவ உடனே ஒரு பாய் ஃப்ரெண்டையும் பிடிச்சிட்டாலாம், இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்கிட்ட சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயினோட புருஷனை பார்த்து இவ ஹை காமிச்சிட்டு இருக்கா. அதே வேலையாக ஹீரோ போகிறான். அவனை பார்த்தோன்னே இவன் மூஞ்சி ரியாக்ஷன்லாம் பல ஆங்கிளில் மாறிக்கிட்டு ஒரே குஷியாக ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடுது இந்த மாதிரி ஹீரோ தான் அடுத்த டார்கெட் இவளுக்குன்னு சொல்லிட்டு இவ ஹீரோ கிட்ட போய் ரொம்ப குழஞ்சி பேசிகிட்டு இருக்கா ரைனா. ஆனால் ஹீரோ இதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல. இங்கே புருஷன்காரன் நம்ம ஹீரோயின் கையத்தோட அடைச்சி கருமம் எடுடா அப்படின்னு சொல்லிட்டு இவ தட்டி விட்றா. அதுக்கப்புறம் வெளியே போகிறப்போ அவகிட்ட மாட்டிக்கிறா, அதை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுலேயே சொல்லிட்டு போகிறா. இங்கே வந்து அந்த டைரி எடுத்து அந்த புக்கெல்லாம் பார்க்குறப்போ அந்த நோட்ஸில் வந்து இன்னும் அதுக்கான டைமே வரல, அவள் பிரேக்கப் பண்ணுறதுக்கான டைமு, அதுக்குள்ளே இவள் பிரேக்கப் பண்ணுறாளே, எல்லாமே ஏற்குமாறாக நடக்குது, இதை பார்க்கையில் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இங்கே சீனியரை பார்த்தா ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது ஒரு விஷயம். பாஸ்டில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த மேனேஜர் வந்து இது மாதிரி வேறு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்காக ரவ்வும் பகலும் ஹீரோயினும் சீனியரும் சேர்ந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. தூங்காமல் கூட ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்படி எல்லா ப்ராஜெக்டையும் கொண்டு போய் காட்ட இந்த ஆள் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அவங்க பொண்ணை கூட பிக்கப் பண்ண போயிருக்க மாட்டாங்க. பொண்ணுக்கிட்ட நான் வர லேட் ஆகும்னு சொல்கிறப்போ அந்த பிள்ளை குதிச்சு குதிச்சு விளாண்டுட்ருக்கோம். இப்போ பயங்கரமாக அடிபட்டிருக்கோம். இந்த மாதிரி என் பிள்ளைக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சோகமாக சொல்ல, 2 பேரும் தூங்கியிருக்க கூட மாட்டாங்க, அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க. ஹீரோயின் சொல்கிறா, நான் ஃபைலை மாற்றி அனுப்பிட்டேன், ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்டை தெரியாமல் அனுப்பிட்டேன் மேனேஜருக்கு அப்படின்னு இவ பதறி போக, சார் சாரி அப்படின்னு சொல்கிறப்போ, ஏம்மா நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் சூப்பராக இருக்குது, இப்போ தான் உருப்படியாக ஒரு வேலையாக பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறப்போ இயற்கை அழுகையே வந்துடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்டே ஓகே பண்ணுறப்போ அப்புறம் எதுக்காக இவங்களை கஷ்டப்படுத்தணும், அவன் சரியான சைக்கோ பார்த்தா இருப்பான் போல இருக்குது. அப்படியே வந்து அவங்களும் வருத்தத்தில் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ஹீரோயின் சொல்கிறா, ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சப்மிட் பண்ணுங்கள், திரும்ப ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணாலும் அந்த பைத்தியக்காரன் திறந்து பார்க்க மாட்டான், கடைசியில் இதான் செலக்ட் பண்ணுவான், எனக்கு நல்லா தெரியும், என்னை நம்புங்க, தயவு செய்து நீங்கள் அந்த மிஸ்டேக்கை திரும்ப பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்போ, ஏம்மா சும்மா இருமா உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சீனியர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சீனியர் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்கு அடிக்கடி பற்ற போகுது, நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு ஆபத்து, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் ஒத்துக்குறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழித்து தான் காட்டுறாங்க, இவங்கெல்லாம் ஒரு கடையில் உட்காந்து சிரித்து சந்தோஷமாக பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ஃபர்ஸ்ட்டு பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்டே கொண்டு போய் லாஸ்ட் மினிட்ல சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இவர் ரிஜெக்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இப்போ மட்டும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோயின் பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் போயிட்டு இருக்கப்போ கீழே விழுந்து கையை வேற
உடைச்சிட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் சொல்லி இவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறா இனிமே அது நடக்கக்கூடாது. ஏன்னா இவங்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு சக்ஸஸ் பண்ணிட்டு இப்போ ஹீரோ ரீசர்ச் பண்ணுறான் இல்லையா, அதே ஸ்வீட்டு தான் சக்ஸஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் நம்ம ஸ்ரேயாவை வேலை விட்டு தூக்கிட்டு இங்கே ரைனாவை கொண்டு வந்து மெயின் பிக்சராக உட்கார வச்சுருறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இங்கே வந்து சீனியர் வந்து ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல், அது போக அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை, அதனால கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கும் வந்து ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் நல்லா இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கேன்சரும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருப்பா. ஹீரோயின் பொசிஷனை வந்து நம்ம ரைனாக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க 3 பேர் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆன சந்தோஷத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அந்த பக்கம் ரைனா போகிறா. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப வில்லத்தனமாக பாரில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ரீயூனியன் அப்போ ஹீரோயின் வெளியே வந்திருப்பா இல்லையா, இவ்வளோ வெளியே வந்திருப்பா. அப்பா பார்த்தா நம்ம ஹீரோ கூட நம்ம ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு, அப்படின்னா நீ ஹீரோ தான் உனக்கு அடுத்த டார்கெட்டா இரு, ஹீரோ எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த வில்லி பொண்ணு இப்படி முடிவெடுத்து ஹீரோவை அடையணும்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ பாரில் இவ உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னப்பா நீ ஹீரோயின் உன்னை கல்டிவேட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை அவள் ஃப்ரெண்டோட பார்ட்டி பண்ண போயிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, இல்லை நீ நம்பாத, உன்னை வர வர ஓரங்கட்டுறா, அதுக்கு காரணம் என்னன்னா ஒருவேளை நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தேர மாட்டேன்னு சொல்லி நினச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இல்லை அவள் அப்படியாப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் இவன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அதுக்கப்புறம் இவன் ஒரு மாதிரியாக குறுன்னு பார்க்க இவனும் ஒரு வித்தியாசமாக அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே வந்து நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் சொல்கிறா, பழைய காலத்தில் நடந்த மாதிரி நான் எதையும் நடக்க விட மாட்டேன்னு சொல்கிறப்போ போதையில் வளரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்கோத் ஸ்வீட்னு ஒரு பேரை சொல்கிறான். அந்த ஸ்வீட் எனக்கு நல்லா செய்ய தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போனா நம்மலாம் ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி சொல்லிட்டு இருக்கா. மறுநாள் நம்ம ரைனாவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு ஒரு மெயில் போட்டுட்டு இருக்கா. இதை மாதிரி வந்து நான் உங்களை திரும்ப மீட் பண்ணணும், உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம கொஞ்சம் பர்சனலாக பேசணும்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோயின் ஹீரோவை தேடி தான் போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒரு முட்டுச்சந்துக்கு போகிறான். இவன் என்ன பண்ணுறான் முட்டுச்சந்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எட்டி பார்த்தா அங்கே ஸ்ரேயாவும் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. எத்தனை தடவை சொல்கிறது நான் ஃபாலோ பண்ணாத, நீ கேட்க மாட்டியான்னு சொன்னால் எனக்கு தேவையான அந்த ரிங்கை வாங்கிட்டு வந்தியா இல்லையா, கூடடா அப்படின்னு சொல்லி இவ பிடிங்கிட்டு இருக்கா. ஒருவேளை இவங்க 2 பேர் லவ்வர்ஸாக இருப்பாங்களோ, இவன் உண்மையான ப்ளே பாயாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி போய் ஒளிய கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து பார்த்துறான். இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு காஃபி ஷாப் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கோத் ஸ்வீட் மேலே எனக்கு ஒரு கண்ணு, அதை நான் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு ஸ்வீட் மேலேயா கண்ணு, பொண்ணுங்க மேலே இருந்தாண்டா கண்ணு அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக நம்ம ரைனா அனுப்பின மெசேஜ் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக வர இங்கே ஹீரோயினுக்கு பதறி போகுது. இல்லை இல்லை நான் கொஞ்சம் போயிட்டு அப்புறமா வரவான்னு சொல்லிட்டு இவ ஓட, ஒரு நிமிஷம் நில்லு, நீ அந்த ஸ்வீட்டை பார்த்து தானே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க, நீ என் டீமில் சேர்ந்துக்கொண்டு இவன் கெஞ்சிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் அட ப்ளே பாய் பையில என் பக்கத்தில் வராதரான்னு சொல்லி பதறிட்டு ஓட, இவன் எதுக்கு இவ்வளோ கோச்சிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் யோசிக்கிறான். நைட்டெல்லாம் தூக்க வராமல் ஒரு விஷயத்த யோசிக்கிறா. இப்போ ரைனா நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்போ நான் என்ன பண்ணுறது, திரும்ப என் புருஷனை நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கேன்சரில் சாக வேண்டியது தானா, ஐயோ அப்படி மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ அலர் அடிச்சுட்டு கத்த, அங்கே பார்த்தா அந்த குரங்கு பையன் காலுக்கிட்ட தான் உட்காந்துருக்கான். என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, நீ என்னடா பண்ணுறா சண்டாலா பாவி அப்படின்னு இவ கேட்குறா. இங்கே பாரு சாவி, நீ தான் எப்போ வேணா வான்னு சொல்லிட்டு ஸ்பேர் கீ கொடுத்தலையா அப்படின்னு சொல்கிறப்போ இவன் க்ளோஸாக ஏதோ நெருக்கமாக வரான். ஹீரோயின் பதறி எந்திரிச்சு ஓடுறா. இது மாதிரி நாளைக்கு நீங்கள் ஒரு வில்லேஜ் போறீங்கல்ல, கிரேப்ஸ் வாங்க, நானும் வரவான்னு சொல்லி இவன் கேட்க, இந்த மாதிரி சுசுக்கியும் வராங்க, ரைனாவும் போறாங்கன்னு ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிக்க, ட்ரிப்பில் 2 பேரையும் எப்படியாவது கோர்த்து விட்டணும்னு சொல்லிட்டு உனக்கு அழகா ட்ரெஸ் வாங்கி தரேன் வான்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ போடுற மாதிரி பல ட்ரெஸ் எல்லாம் இவன் அட்ராக்டிவாக இருந்தால் தான் ரைனா வருவான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்க, இங்கே ரைனா வந்து என் பாய் ஃப்ரெண்டோட நான் வெளியே போயிருக்கேன், என் பாய் ஃப்ரெண்டோட நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல இங்கே ஹீரோயினுக்கு பதறி போகுது. இன்னும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இது போட்டுக்கிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிட்டு இவன் போகிறான். டக்குன்னு புருஷங்காரன் கையை பிடிச்சிட்டு இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டுக்கு வரவான்னு சொல்லி கேட்டால், இல்லை நீ வராத, எனக்கு வேற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, என்ன நீ பேசுகிற, நான் உன் ஃபியான்சே, எனக்கு தெரியாமல் உனக்கு என்ன பிளான் இருக்குது, எப்போ பாரு நீ இப்படி தான் பேசிகிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஹார்ஷாக ஒரு மாதிரி பேசுகிறான். இதை பார்த்தா ஹீரோயின் பயந்து போகிறா. கொஞ்சம் அவன் தரன்னு கையை பிடிச்சி வேற கூட்டிகிட்டு போகும். ஹீரோயின் கையை உதறிட்டு, இது என்னோட வாழ்க்கை, என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ என்னை அதட்டி ஒன்றும் செய்ய முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக போயிட்டு இருக்கா. ரைனாவை தான் காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்டை லாஸ்ட் டேட் வா போகலாம், இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட நிறைய துணிமணி எல்லாம் வாங்கிட்டு காசு வேற கேட்டுட்டு அந்த பையனை ரொம்ப அவமானப்படுத்துறா. என்னை வேணான்னு சொன்ன, நீ எல்லாம் ஒரு
ஒரு ஒர்த்லெஸ், உன்னை நான் எதுவும் செய்யக்கூடாது, உன் கேர்ள் ஃப்ரெண்டை நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றா. நாயி பேயின்னு பேசவும் அவனும் காலில் விழுந்து என்ன விட்டுருமா தாயை பிசாசேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். இப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அவள் ஸ்கூல் விட்டு வந்து அவங்க அம்மாட்ட பேசினா அவங்க அம்மா ரொம்ப கோவமாக திட்டியிருப்பாங்க. இது சின்ன வயசில் நடந்திருக்கும். எங்கேஜில் இருக்கிறப்போ இந்த மேனேஜர் நம்ம ஹீரோயினை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார், நிம்மதியாக வாழ விடாமல். அதுக்கப்புறம் புருஷங்காரன் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அவன் ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கிறப்போ ஹீரோயினை நல்ல சாப்பாடு கூட சாப்பிட விடாமல் ரொம்ப இது பண்ணியிருப்பான். இவளும் புருஷனுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேறு சமையல்லாம் சமைச்சு கொடுத்துருப்பா. இனிமேல் அந்த மாதிரி கேவலமான வாழ்க்கையை நான் வாழக்கூடாது, நான் எனக்காக மட்டும்தான் வாழணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்ருக்கா. நாள் ஆனோடனே எல்லாருமே வந்து அந்த கிராமத்துக்கு போகிற டைம் வந்துடுது. நம்ம ரெய்னா வருமே நம்ம ஹீரோயின் ஃப்ரண்ட் சீட்டை விட்டுட்டு பேக் சீட்டில் போய் உட்காந்துக்கிறா. ஏன்னா அவங்க 2 பேரும் அப்போ தானே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து அவங்களுக்கு கனெக்ஷன் ஏற்படும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு பிளானை போட அங்கே போய் ரீச் ஆயிடுறாங்க. சீனியர் மேடம் வந்தோடனே ஸ்ரேயா எங்கே வரலையான்னு சொல்லி கேட்டால், இல்லையே ஆல்ரெடி நான் காரில் ஏறிட்டேன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு கார் வருது. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஸ்ரேயாவும் ஒன்றா நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ திட்டுறான், ட்ரெயினில் வந்திருக்கலாம்ல, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்குறப்போ விடுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு ஹீரோயின் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்மள கிரேப்ஸ் எல்லாம் பிச்சிட்டு இருக்க நம்ம ரெய்னா என்ன பண்ணுறான்னா திருதுப்புன்னு வலிக்கு விழுகிற மாதிரி சீனை போட ஹீரோ உட்கார சொல்கிறான். அவள் ஹீரோக்கு ஜூஸ் கொடுக்க இங்கே புருஷங்காரன் வந்து நம்ம ரெய்னாக்கு ஜூஸை கொடுத்துட்ருக்கா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா ஹீரோ நல்லவனா கெட்டவனா, எதுக்காக அவளை இக்னோர் பண்ணுறான் ப்ளே பாயாக இருந்து அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க. ரெய்னா சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினும் ஜேவும் வந்து சின்ன வயசுலேயே லவ் பண்ணாங்க, இப்போ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்தா அவங்களுக்குள்ள பிக்கப் ஆயிரும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு தப்பான ஒரு எண்ணத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே வந்து நம்ம ஜே அழகாக வந்து ரொம்ப அழகாக சமைச்சிட்ருக்க. ஹீரோயின் பார்த்து செம்ம க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான்னு இவ ஒரு பக்கம் சொல்ல, இங்கே பாய் ஃப்ரெண்டு காட்டுறனுக்கு வயிறு எரியுது. அது போக ஹீரோ அவங்க எத்த காட்டுறதுக்கு ஒரே போர்டில் வந்து கட்டையை 2 ஆக்கிடுறான் கோடாரையில். அதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப வியந்து போகிறா. அப்படியே எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ ஸ்ரேயா என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்கும் இது மாதிரி அவன் புருஷக்காரனுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே புருஷக்காரனுக்கே ஒரே ஷாக்கு, எதுக்கடி சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாதவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோ பயங்கரமாக ஹீரோயினை பார்த்து முறைக்கிறான். சரி விடுங்கப்பா, இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், தெரிஞ்சிட்டு போகுது, என்ன இது என்ன பூசணிக்காவா சோத்தில் மறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே ஜேக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல போல இருக்குது, முகமே மாறி போச்சு. இதோட இவங்களும் ட்ரிங்க்ஸை வந்து சேரப் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆக போகிறதுனால ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் சரி நடக்கிறது நடக்கட்டும்னு அவ இருக்கிறப்போ ஆனால் ஹீரோக்கு மட்டும் செம்ம காண்டாகுது. ஹீரோயின் மேலே செம்ம ஜலசாயி முறைச்சிட்டு இருக்கான், என்ன காரியம் டி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே ஹீரோயின் ஃப்ரூட்ஸ் கழுவுறப்போ நம்ம ஹீரோ வரான். கொஞ்ச நாளாக என் மேலே கோவமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான்லாம் கோவமாக இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை மாதிரி உங்களுக்கு நீங்கள் ப்ளே பாயாக இருக்கலாம், தயவுசெய்து அதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, கொஞ்சம் அறிவோடு நடந்துக்கோங்க, ஸ்ரேயாவுக்கு துரோகம் பண்ணாதீங்க, இது மாதிரி நீங்கள் ரெய்னாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்ரேயாவையும் பிக்கப் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ கேட்குறான், நீ மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்க, அவன்லாம் உனக்கு பொருத்தமான ஆள் தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நீங்கள் என்னை பற்றி பேசாதீங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, ஸ்ரேயாவுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக கத்த. ஒரு நிமிஷம் நிப்பாட்றியா, என்னுடைய தங்கச்சி தான், வேணா ப்ரூஃப் வேணா காட்டுறேன் பாரு, இது மாதிரி என்னோட தங்கச்சினால அவள் ஆஃபீஸில் எதுவும் கற்றுக்கிறாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்டர்ன்ஷிப்பில் சேர்த்தோம், இப்போயாவது என் மேலே உனக்கு கோவம் போயிடுச்சா, இப்போயாவது என்னை நம்புறியா, நான் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது எனக்கு யாரும், நான் ப்ளே பாயும் கிடையாது, என்னை நம்பு அப்படின்னு இவன் சொல்கிறப்போ, ஐயோ மன்னிச்சிடுங்க பாஸே, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் கடவுளே அப்படின்னு சொல்லி இவ பக்கம் ஒப்பாரி வைக்க, சரி உன் கூட நான் ஒரு 10 நிமிஷம் பேசணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கப்போ ஒரு கிரேப்ஸ் எடுத்து நம்ம ஹீரோ காட்டுறான். இது மாதிரி மேலே இருக்க கிரேப்ஸ் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கீழே இருக்க கிரேப்ஸ் சாப்பிட்டா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் மேலேயும் கீழேயும் வித்தியாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ளதை சாப்பிட்றா. லைட்டாக தான் டேஸ்ட்டாக இருக்குது, பட் மேலே இருக்கிறத சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்போ வாழ்க்கையும் அப்படி தான், ஸ்டார்டிங்கில் மேலோட்டம் பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும், பாட்டமில் போய் பார்த்தா தான் தெரியும் அது நல்லா இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு. அது உனக்கு நான் என்ன சொல்கிறேன்றது உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாழ்க்கையை பற்றி தான் சொல்கிறான். திரும்ப சாக்கடையில் போய் விழுந்துட்டாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறத ரெய்னா பார்த்துடுறா. திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு அப்படியே கிளம்புறப்போ இங்கே ரெய்னா வந்து ஹீரோ கிட்ட நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிக்கிறா. இவங்க எல்லாரும் வேற காரில் போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் நினைக்கிறா, புதுசாக என் மனசுக்குள்ளே என்ன ஒரு சோகம், இதுக்கு முன்னாடி இந்த சோகம் வந்ததில்லையே, நம்ம ரெய்னா என் ஹீரோ கூட போகிறப்போ நம்மளுக்கு இவ்வளோ வலிக்குது மனசு, எனக்கு இது ஒரு விதமான ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறப்போ இங்கே ரெய்னா அவள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறா. நான் ஒரு அப்பாவி பொண்ணு, எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதைகளை சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி கெட்டதாக சொல்கிறா. அவள்
நீ நம்பாத, அவள் சரியான நாடகக்காரி, பார்க்க தான் நல்லா பேசுவா, உள்ள ஃபுல்லாக வெஞ்சன்ஸு, விஷம் பிடிச்சவ, யார் நல்லா இருந்தாலும் உனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி இவள் பயங்கரமாக கழிவு ஊற்றிட்டு இருக்க. இங்கே ஹீரோக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுது. நீ எதுக்கு உன் ஃப்ரெண்டை பார்த்து இப்படி தப்பாக பேசுகிற, அவள் இருக்கிறப்போ ஒன்று பேசுகிற, அவள் இல்லாதப்போ இப்படி பேசுகிற, நீ பேசுகிறது ரொம்பவே தப்புமா, அப்படியே ஜாதகத்தையே நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, உன் பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு அந்த பையன்ட்ட பாவம் காசெல்லாம் பிடுங்கிட்டு அவனை அவமானப்படுத்தி ரோட்டில் அனுப்புனவ தானே நீனு, சரியான செல்ஃபிஷு அரகன்ட்டு, மொத்த கெட்ட குணமும் உன்கிட்ட மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ புட்டு புட்டு வைக்க, இங்கே ஸ்ரேயாவுக்கு அவள் தான் சைக்கோத்தனம் வெளியே வந்துடுச்சு. ஓடுற கார்லேருந்து அப்படியே இறங்கிட்டா, ஆக்சிடென்ட் ஆக பார்த்துருச்சு காரே. இங்கே பின்னாடி இவங்கெல்லாம் ஷாக் ஆகிறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோவை பயங்கரமாக திட்டுறா, என்னை பற்றி உனக்கு என்னடா தெரியும், தப்பு தப்பாக என்னை பற்றி பேசிகிட்டு இருக்க, வாயை கிழிச்சு உடச்சிருவா ராஸ்கல் அப்படி இப்படின்னு ரொம்ப திட்ட. எம்மா கொஞ்சம் அமைதியாக பேசி, இனிமே என் கூட ரைடுக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு கூட்டமே பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ரைனாக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. ஓடி போய் நம்ம ஹீரோவை வேற கிஸ் பண்ணிடுறா. ஆனால் கிஸ் பண்ணலை, இந்த பக்கம் நின்றுட்டு உன் தலையை அசைச்சேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக மிரட்ட. ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.